الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் எங்களை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்லோன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் புதுமைகளை உண்டாக்குவது. ஒவ்வொரு புதுமைகளும் வழிகேடுகள், ஒவ்வொரு வழிகேடுகளும் நாளை மறுமையுடைய நாளில் மனிதனை நரகத்தில் இட்டுச் செல்லும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்து எச்சரித்ததை நான் எம் அனைவருக்கும் போதித்தவனாக எச்சரித்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவினுடைய ஒரு மாபெரும் அருள். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஒவ்வொரு நாளும் இந்த இரவு தொழுகைகளை முடித்துவிட்டு மார்க்கத்தினுடைய செய்திகளை கேட்டு, வாழ்க்கை வரலாறை கேட்டு, நாங்களும் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு எங்களினுடைய குடும்பத்தையும் காப்பாற்றி நாங்கள் எல்லாம் சுவனத்தில் வலம் வர வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒவ்வொரு நாளும் எங்களினுடைய நேரங்களை ஒதுக்கி அல்ஹம்துலில்லாஹ் இந்த இடத்திற்கு நாம் வந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்திகள் இந்த இடத்தில் பேசப்படுவதன் நோக்கம் எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா சில மலக்குமார்களை நியமித்து விட்டான். அவர்களினுடைய பணியே இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அப்படியே சுற்றி வந்து கொண்டிருப்பார்கள். அந்த மலக்குமார்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எந்த இடத்தில் அல்லாஹுவை பற்றியும் அவனது தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எந்த இடத்தில் பேசப்படுகிறதோ அப்படியே அந்த இடத்தில் அவர்களும் சென்று அமர்ந்து விடுவார்கள். அவர்களினுடைய ரெக்கைகளை விரித்துக் கொள்வார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த இடத்தில் அல்லாஹுவினுடைய அருளும் கருணையும் இன்னும் அல்லாஹுவினுடைய அமைதியும் அந்த இடத்தில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. மலக்குமார்களோடு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதாக அல்லாஹுவினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான மார்க்க நிகழ்ச்சிகள், உரைகள், பயான்கள், மார்க்க வகுப்புகள் நடக்கக்கூடிய இடங்களை பற்றி கண்ணியப்படுத்தினார்கள். அப்படி என்று சொன்னால் நாங்கள் எல்லாம் உள்ளத்தில் முதலாவது ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வந்தோம், ஒரு மணி நேரம் அமர்ந்தோம், கேட்டோம், கலைந்தோம், தாயினுடைய தொந்தரவு, தந்தையினுடைய தொந்தரவு, இந்த ஊரினுடைய நண்பனினுடைய தொந்தரவு என்பதாக எண்ணிக்கொள்ளாமல் இந்த இடத்தில் நாங்கள் வந்தால் அல்லாஹுவினால் அருள் செய்யப்படுவோம், எங்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா ஒரு விதமான ஒரு அமைதியை ஏற்படுத்துவான் என்ற எண்ணம் முதலில் நாங்கள் எல்லாம் எங்களினுடைய உள்ளத்தில் அமைத்து கொள்ள வேண்டும். அன்பான சொந்தங்களே, அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, இன்றைய உரையினுடைய தலைப்பு, நாங்கள் எல்லாம் இந்த சஹாபியை பற்றி இணையதளத்தினுடைய ரீல்ஸுகளை பார்க்கும் பொழுது, அது ஏதோ ஒரு ஸ்டேட்டஸ்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் இந்த சஹாபியினுடைய பெயரை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இந்த சஹாபி
ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஹாபியினுடைய பெயரை சொன்னாலேயே யதார்த்தத்திலேயே இந்த இஸ்லாமிய உம்மத்திற்கு யாருக்கெல்லாம் அவர்களை பற்றி தெளிவாக அவர்களினுடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமோ அவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான வீரம் கலந்த ஒரு உணர்ச்சி தங்களினுடைய உடலில் வருவதை நாங்கள் காணலாம். எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய பெயரை சொன்னாலே மறைமுகமான ஒரு தைரியம் எங்களினுடைய உள்ளத்தில் வருகிறதோ, எப்படி இன்னும் பல சஹாபாக்களை பற்றி நாங்கள் பேசினால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பேசினால் ஒரு விதமான இரக்கம், ஒரு விதமான கவலைகள் எங்களுக்கு ஏற்படும். இன்னும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய பெயர் சொன்னால் அவரை போன்று நல்லொழுக்கத்தில் சிறந்த ஒரு மனிதர், நபிகளாருக்கு பிறகு இந்த உம்மத்தை தலை தூக்கி நிறுத்திய ஒரு சஹாபி என்று எங்களினுடைய உள்ளம் சொல்லக்கூடிய அளவிற்கு சில சஹாபாக்களினுடைய பெயரை சொல்லும் பொழுதே எங்களினுடைய உள்ளம் சொல்லும், ஆம் இவர் இப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதாக. அதே போன்றுதான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த இஸ்லாமிய உம்மத்தினுடைய மிக சிறந்த ஒரு சஹாபியாக வாழ்ந்தார்கள். அவர்களினுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நகர்வும், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு கட்ட பயணமும் எங்களை ஒரு கணம் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவிற்கு அவர்களினுடைய செயல்பாடும் அவர்களினுடைய வீரமும் அவர்களினுடைய மரணமும் இருந்தது என்பதை வரலாறு எங்களுக்கு பாடமாக இருக்கிறது. அன்பான உறவுகளே, யார் இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்? மக்காவில் வாழ்ந்த குறைஷி கோத்திரத்தை சேர்ந்த அந்த கூட்டத்தில் ஒரு நபராக பிறக்கிறார். அந்த குறைஷி கோத்திரத்தில் பல குழுக்கள் இருந்தது. அதில் பனு மக்தூம் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தில் வலீத் அவர்களினுடைய மகனாக அவர் பிறக்கிறார்கள். அவர்களினுடைய தந்தையினுடைய இயல்பு என்னவென்று சொன்னால், தன்னுடைய மகன் பிறந்த சிறு நாட்களிலேயே சிந்தனை புத்தி வந்த உடனேயே சொல்லும் செய்தியை கேட்க ஆரம்பித்த உடனேயே அவரினுடைய தந்தை வலீத் தன்னுடைய மகனான ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொல்லுவார், எனது அருமை மகனே, எனது அருமை மகனே, இந்த உலகத்தில் நான் உன்னை பெற்றெடுத்ததன் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் நான் உன்னை ஈன்றெடுத்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? நீ வாழ வேண்டும் இந்த குறைஷி கோத்திரத்திற்காக, இந்த அரேபிய சமூகத்தினுடைய படை தளபதியாக நீ மாற வேண்டும். வாழும் காலமெல்லாம் ஒரு வீரமிக்க ஒரு ஆணாக நீ வாழ வேண்டும். ஒரு படையினுடைய தளபதியாக நீ வாழ வேண்டும். எல்லோருக்கும் நீ ஒரு நல்ல முன்மாதிரி தலைவனை போன்று வாழ வேண்டும் என்பதாக சிறு குழந்தையாக இருக்கும் பொழுதே அவர்களினுடைய தந்தை ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நல்ல ஆர்வம் ஊட்டி, மார்க்கத்தினுடைய சிந்தனை ஊட்டி தைரியமுள்ள ஒரு சஹாபியாக வளர்த்தார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நல்ல நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள். இந்த இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலும் அடிக்கடி மக்காவினுடைய வீதிகளில் குதிரை போட்டிகள் நடைபெறும். யார் குதிரையை வேகமாக இயக்குகிறார்கள் என்று போட்டி நடைபெறும். இரண்டு நபர்களுமே சமமாக குதிரையை மிக வேகமாக ஓட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய நடுவர்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு இரண்டு சஹாபாக்களும் வீரத்திலும் விவேகத்திலும் உடல் ஆற்றலிலும் சிந்தனையிலும் ஒன்றுபட்டவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தந்தை இந்த மக்காவில் எப்படி வாழ்ந்து கொண்டிருந்தார்? இந்த வலீத் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு மனிதர் மக்காவில் வெறுமனே சாதாரண மனிதர் கிடையாது. அபூஜஹல் தலைவனாக இருந்திருக்கலாம், உமையா போன்ற பெரிய தலைவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் வலீத் என்று சொல்லக்கூடிய ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தந்தை மக்காவில் வாழும் காலத்திலேயே அபூஜஹலுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், அந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் தீர்வு கேட்கக்கூடிய, தீர்வு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நீதிபதியாக இருந்தார். சில நேரங்களில் அதிகமாக உண்மையை சொல்லக்கூடியவராக இருந்தார். இப்படி இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறந்ததினால் ஒட்டுமொத்த மக்காவுக்குமே சாதாரணமாக ஹாலித் என்று சொன்னாலே எல்லா மக்களாலும் அடையாளப்படுத்தப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சிறந்த மனிதராக, தந்தையும் ஒரு பிரபலியமானவராக, அதே போன்று வீரத்திலும் சிறந்த ஒரு மனிதராக இவர் திகழ்ந்து வந்தார். இவரினுடைய வாழ்க்கையினுடைய பயணம் இப்படியே ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக அங்கீகரிக்கப்பட்டு இறை தூதராக சில சஹாபாக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு முதலாவது யுத்தம் பத்ரினுடைய யுத்தத்தை பற்றி நாம் சென்ற தினம் பார்த்தோம். அதில் என்ன சொல்லியிருந்தேன்? பத்ரினுடைய யுத்தத்தில் சஹாபாக்கள் வெறும் 313 சஹாபாக்கள், எதிரிகள் 1000 நபர்கள் இருந்தார்கள். ஆனால் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த யுத்தத்திலும் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகவும் குறைஷிகளுக்கு ஆதரவாகவும் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் அவர் இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை.
இந்த யுத்தத்தில் இஸ்லாமியர்கள் வெற்றி கொள்ளுகிறார்கள். பிறகு அபூ சுஃபியான் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இதற்கு பிறகு நாம் முஸ்லிம்களை மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படையை திரட்டி அபூஜஹலை கொன்று விட்டார்கள், உமையாவை கொன்று விட்டார்கள், உத்துபாவை கொண்டு விட்டார்கள். இதே போன்று படையினுடைய மக்காவினுடைய மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள். இதற்கு பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் வாழக்கூடாது, அவர்களோடு இருக்கக்கூடிய சஹாபாக்களும் வாழக்கூடாது என்பதாக சொல்லி உஹதினுடைய போருக்கு அபூ சுஃபியான் ஒட்டுமொத்த மக்கத்து குறைஷிகளையும் தயார் செய்யும் பொழுது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன் வருகிறார்கள். நானும் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறேன். எந்த மார்க்கத்தை, எந்த எங்களினுடைய இத்தனை ஆண்டுகளாக பின்பற்றக்கூடிய வம்சா வழிகளினுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறார்களோ அதனை எதிர்த்து அல்லாஹ்வினுடைய தூதரோடு போர் செய்வதற்கு நானும் வருகிறேன் என்பதாக காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன் வந்து நின்றார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், எப்படி நாங்கள் பத்ரினுடைய போரை பற்றி பேசும் பொழுது வெறும் 313 சஹாபாக்களை கொண்டு 1000 எதிரிகளை வீழ்த்தி அல்லாஹு தஆலா அந்த ரமலானினுடைய மாதத்தில் சஹாபாக்களை கண்ணியப்படுத்தினானோ, இஸ்லாமிய மார்க்கத்தை உயர்வுபடுத்தினானோ, நபிகளாரை பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானோ, அதே போன்று உஹதினுடைய யுத்தம் என்று சொன்னால் எங்களினுடைய தலைகள் பணியக்கூடிய அளவிற்கு இஸ்லாமியர்கள் பின்னாலும் முன்னாலும் வலதும் இடதும் எந்த இடத்திலிருந்து யார் தாக்குகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிக மோசமான நிலையில் இந்த இஸ்லாமிய உம்மத் அலக்களிக்கப்பட்டது அந்த உஹதினுடைய போரில். அதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது யார் என்று தெரியுமா? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் எப்படியாவது இஸ்லாத்தை வேறறுக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய தூதரை கொன்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் மிக உறுதியாக இஸ்லாத்திற்கு எதிரான ஒரு வீரராக இருந்தார். எந்த அளவிற்கு என்று சொன்னால், உஹதினுடைய போர் ஆரம்பித்த சில மணி நேரங்களிலேயே அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுத்து விடுவான். ஒட்டுமொத்த காஃபிர்களும் புறமுது காட்டி ஓட ஆரம்பித்து விடுவார்கள். இஸ்லாமியர்களினுடைய கரம் கை ஓங்கிவிடும். இஸ்லாமியர்கள் விரட்டி அடிப்பார்கள் காஃபிர்களை. அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய நுணுக்கம் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் மலைக்கு பின்னாலிலிருந்து அப்படியே சுற்றி வளைத்து குதிரை வீரர்கள் அவர்கள் தனியாக அவர்களிடத்தில் பாடம் படித்த 300 குதிரை வீரர்களை தயார் செய்திருந்தார்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக. அந்த இஸ்லாமியர்கள் முன்னால் காஃபிர்களை துரத்தி கொண்டு ஓடும் பொழுது ஒரு மலைக்கு பின்னால் வந்து அப்படியே அந்த கூட்டத்தை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். அந்த யுத்தத்தில் தான் அல்லாஹ்வினுடைய தூதர் காயப்படுத்தப்பட்டார். அந்த யுத்தத்தில் தான் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமூகத்தினுடைய சிங்கம் என்று போற்றப்படக்கூடிய அவர் கொல்லப்பட்டார்கள். அதே யுத்தத்தில் தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். இதே போன்று மிக பிரம்மாண்டமான நல்ல மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டார்கள். இதற்கெல்லாம் மிக மூலத காரணமாக இருந்தவர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹாபாக்களுக்கெல்லாம் அவர்களை எதிர்ப்பதற்கு அச்சம் வரக்கூடிய அளவிற்கு, சஹாபாக்கள் பயப்படக்கூடிய அளவிற்கு அவர்களினுடைய வீரம் ஒரு கணம் உயர்வானதாகவே இருந்தது. அல்லாஹ் அப்படித்தான் அவர்களினுடைய வீரத்தை அமைத்திருந்தான். இப்படியே காலங்கள் உருண்டோடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து ஒரு யுத்தத்திற்கு அந்த கூட்டம் தயாராகுகிறது. நான் சென்ற உரையில் சொன்னேன், அகல் யுத்தம், ஹந்தக்கினுடைய யுத்தம், சஹாபாக்கள் எல்லாம் பள்ளம் தோண்டி காஃபிர்களிடமிருந்து தன்னை தற்காத்து கொண்ட அந்த யுத்தம். அந்த யுத்தத்திலும் காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் அந்த யுத்தத்திற்கு ஒரு படையினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருந்து இந்த இஸ்லாமியர்களை எதிர்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு அந்த யுத்தமும் முடிகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களை அழைத்து கொண்டு மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக பயணத்தை மேற்கொள்கிறார்கள். ஹுதைபியாவினோட உடன்படிக்கையை நாங்கள் படிப்போம். இதிலிருந்து தான் உருவானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்வதற்காக மக்காவிற்கு செல்லுகிறார்கள். செல்லக்கூடிய அந்த சமயம் அல்லாஹு தஆலா அவர்களினுடைய மார்க்கத்தினுடைய ஈர்ப்பின் பக்கம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொண்டு வருவதற்குண்டான சம்பவம் இங்குதான் ஏற்படுகிறது. இதை கேள்விப்பட்ட காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நபி அவர்களும் அவர்களினுடைய கூட்டத்தினர்களும் இந்த மக்காவிற்கு உம்ரா செய்வதற்காக ஆயுதம் இல்லாமல் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடனேயே அந்த எல்லைக்கு முன்னால் அமர்ந்து கொள்ளுகிறார்கள். நபியையும் அவர்களினுடைய கூட்டத்தார்களையும் கொல்ல வேண்டும், வேறறுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காலித் அவர்கள் தயாராகி அந்த இடத்தில் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வளமையான பாதையை மாற்றி ஹுதைபியாவினுடைய பாதையின் பக்கம் தன்னுடைய பாதையை மேற்கொள்கிறார்கள். அங்கும் காலித் அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்த உடனே அந்த இடத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களினுடைய தொழுகையை தொழ ஆரம்பிக்கிறார்கள். அப்பொழுதுதான் முதலாக காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் இஸ்லாமியர்கள் தொழக்கூடிய ரப்பை வணங்கக்கூடிய அந்த விடயத்தை கண்ணால் பார்க்கிறார்கள். பார்க்கும் பொழுது உள்ளத்தில் ஒரு சில மாற்றம் ஏற்படக்கூடிய நேரம், அவர்கள் வந்திருப்பதன் நோக்கம் நபிகளாரை கொலை செய்ய வேண்டும்,
முஸ்லிம்கள் எல்லாம் கொல்லப்பட வேண்டும். இந்த குறைஷி கோத்திரமும் காஃபிர்களும் இஸ்லாம் இதோடு அழிய வேண்டும் என்ற நோக்கத்தில் நின்று கொண்டிருந்ததன் காரணத்தினால் அவர்கள் ருக்கு செய்வதையும் சஜிதா செய்வதையும் பார்த்த உடனேயே ஒரு நல்ல வாய்ப்பை இழந்து விட்டோமே, அவர்களினுடைய கழுத்தை சஜிதாவில் இருக்கும் போதே வெட்டியிருக்கலாம் என்ற எண்ணம் வந்து லுஹரினுடைய தொழுகையினுடைய வாய்ப்பை முறிந்தவுடன் அசரினுடைய தொழுகைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்து ஒரு தொழுகையை முஸ்லிம்கள் தொழுகட்டும், அவர்களை நாங்கள் கொல்லப் போகிறோம் என்பதாக ஒரு எண்ணத்துடன் இருக்கும்போது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவித்து விடுகிறான். நீங்கள் தொழ போகிறீர்கள், நீங்கள் ருக்கூவிலும் சஜிதாவிலும் இருக்கும் பொழுது இதோ காலித் அவரினுடைய படையோடு தயாராக இருக்கிறார் உங்களினுடைய கழுத்தை வெட்டி கொள்ளுவதற்காக என்று சொன்ன உடனேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் அப்பொழுதுதான் சட்டத்தை இறக்குகிறான். யுத்த களத்தில் நீங்கள் நிற்கும் பொழுது ஒரு கூட்டம் முதலாவது ஒரு ரக்காத்தை தொழட்டும், இன்னொரு கூட்டம் அதற்கு பின்னால் நின்று பாதுகாப்பு செய்து கொண்டிருக்கட்டும். ஒரு ரக்காத்து முடிந்தவுடன் அந்த கூட்டம் அந்த பாதுகாப்பிற்கு போகட்டும், பாதுகாப்பிற்கு நின்ற கூட்டம் வந்து தொழட்டும் என்பதாக அல்லாஹ் சட்டத்தை இறக்குகிறான். இதையெல்லாம் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், தொழுகிறார்கள். ஒரு கூட்டம் பாதுகாக்கிறது, அந்த கூட்டம் ஒரு ரக்காத் முடித்தவுடன் அப்படியே மாறி நிற்கிறார்கள் என்ற இந்த விடயங்களை எல்லாம் பார்த்த உடனே அப்படியே உள்ளத்தில் சில எண்ணங்கள் தோன்ற ஆரம்பிக்கிறது, இப்படியான உணர்வுகள் வர ஆரம்பிக்கிறது. அல்லாஹ் சிந்தனையை போட ஆரம்பிக்கிறான். இந்த மார்க்கத்தின் பக்கமான ஒரு ஈர்ப்பை அல்லாஹு தஆலா கொண்டு வர ஆரம்பிக்கிறான். ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டிற்கு பிறகு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கைக்கு பிறகு அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தின் பக்கம் ஒரு ஈர்ப்போடு இருந்த அந்த காலகட்டத்தில் அவரினுடைய சகோதரர் வலீத் என்று சொல்லக்கூடியவர், அவர் முன்னால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். அவர் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். இந்த ஹுதைபியா உடன்படிக்கையின் போது தேடி பார்க்கிறார், அவரினுடைய தோழர் அவரினுடைய சகோதரர் காலிதை காணவில்லை. அதனால் ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அந்த கடிதத்தை அழகாக எழுதியிருப்பார்கள். அன்பான சகோதரனே, எனது அருமை சகோதரன் காலிதை, இஸ்லாமிய மார்க்கத்தை போன்று ஒரு தெளிவான மார்க்கத்தை இந்த உலகத்தில் நீ பார்த்தது உண்டாயா? அல்லாஹ்வினுடைய உதவியை தாண்டி இந்த உலகத்தில் வேறு உதவிகள் இருக்க முடியுமா? காலிதாகிய நீ உன்னை பற்றி அல்லாஹ்வினுடைய தூதரினிடத்தில் சொன்னார்கள், காலிதை போன்று நல்ல அறிவாளிகள், நல்ல ஞானம் உள்ளவர்கள், நல்ல அறிவாளிகள் எல்லாம், நல்ல வீரமிக்கவர்கள் எல்லாம் இந்த மார்க்கத்தை பற்றி தெரிய ஆரம்பித்தும் ஏன் இன்னும் இஸ்லாத்திற்கு வராமல் இருக்கிறார்கள்? காலிதை போன்றவர்கள் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக யுத்தம் செய்தால் இது எங்களினுடைய மார்க்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்குமே என்று அல்லாஹ்வினுடைய தூதர் உங்களை பற்றி என்னிடத்தில் பேசினார். எனது அருமை சகோதரரே, நீங்கள் இன்னும் தாமதிக்காதீர்கள், இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்பதாக ஒரு கடிதத்தை எழுதி வைத்துவிட்டு வந்து விடுகிறார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை படிக்க ஆரம்பித்தவுடன் அவர்களினுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கிறது, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வோமே, நாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் அவர் முழுமையாக அல்லாஹ்வினுடைய தூதரை ரசூலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மக்காவினுடைய வீதியிலிருந்து அப்படியே வெளியே வருகிறார்கள். வரக்கூடிய அந்த சமயம் அவரினுடைய நல்ல ஒரு உற்ற நண்பர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபிசீனியாவிற்கு இந்த மார்க்கத்தினுடைய மக்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றிருக்கும் போது அவர்களை சிறைபிடிப்பதற்காக சென்ற அவர் மிகப்பெரிய ஒரு விரக்தியின் காரணமாக நபிகளார் இப்படியே ஊர் உலகமெல்லாம் மார்க்கத்தை சொல்லிக் கொண்டே இருக்கிறார், நாங்கள் இந்த இடத்தில் இருந்தால் நானும் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வேன் என்ற எண்ணத்திலும் அபிசீனியாவிற்கு சென்று ஒரு மன்னரோடு அவர் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறார். அபிசீனியா மன்னருடன் இருக்கக்கூடிய அந்த நேரம் அந்த மன்னரிடத்தில் பேசுகிறார் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இப்படிதான் மக்காவில் மதீனாவில் ஒரு முஹம்மது என்று இருக்கிறார், இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் விளங்கிய சிலைகளை எல்லாம் வணங்க வேண்டாம் என்று சொல்லுகிறார், புது மார்க்கத்தை கொண்டு வருகிறார், நான் விரக்தி அடைந்து விட்டேன், உனது கிறிஸ்துவ மதத்தை நான் ஏற்றுக்கொள்ளட்டுமா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த மன்னர் சொன்னார், எனது அருமை நண்பனே, இந்த கிறிஸ்துவ மதத்தினுடைய பைபிளை நான் படித்திருக்கிறேன், இறுதி காலத்தில் ஒரு தூதர் வருவார் என்பதாக அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உண்மையானவர், அவர் சத்தியவாதி, அவரினுடைய மார்க்கத்தை அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை நீ ஏற்றுக்கொள் என்று சொன்ன உடனேயே ஒரு நண்பனினுடைய ஆலோசனையின் அடிப்படையில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபிசீனியாவில் இருந்து பயணத்தை மேற்கொண்டு அந்த மக்காவினுடைய பாதையின் வழியாக நபிகளாரை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்தில் வரும்பொழுது இந்த இரண்டு உள்ளங்களும் அந்த இடத்தில் ஒன்றிணைகிறது. அந்த இரண்டு நபர்களும் இன்னொரு 3 சஹாபிகளும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மதீனாவை நோக்கி பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அந்த மதீனாத்து வாசிகள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி எங்களினுடைய மதீனாவிற்கு வரும்போது ஒட்டுமொத்த மதீனாவும் சந்தோஷத்தினால் திகைத்திருந்ததோ, நாங்கள் பாடல்களை பாடி அல்லாஹ்வினுடைய தூதரை வரவேற்றோமோ, அதற்கு பிறகு ஒரு மனிதர் வரும்பொழுது நாங்கள் சந்தோஷம் அடைந்தோம் என்று சொன்னால் அது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுவிட்டார் என்பதற்காகத்தான் அவர்கள் வருகிறார்கள். ஒட்டுமொத்த மதீனாவும் சந்தோஷத்தினால் சூழப்படுகிறது. அந்த இடத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அமர்ந்து
அல்லாஹ்வினுடைய தூதரே, உங்களை நான் மிகப்பெரிய அளவில் கஷ்டப்படுத்தி இருக்கிறேன். நான் இப்பொழுது வந்திருப்பது உங்களை தூதராக அல்லாஹ்வை ரப்பாக ஏற்று இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் ஒரு பையத்து செய்கிறார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்ற அல்லாஹ்வினுடைய தூதரை ஏற்று இந்த மார்க்கத்தை ஏற்று இந்த ரப்பை ஏற்று இஸ்லாத்திற்குள்ளால் நுழைகிறார்கள். நுழைந்தவுடன் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், நான் மீண்டும் கேட்கிறேன், உங்களுக்கு நான் பலவிதமான துரோகங்களை செய்திருக்கிறேன். உங்களினுடைய சாட்சா இந்த சமூகம் அல்லாஹ்வினுடைய சிங்கம் என்று அழைக்கப்படக்கூடிய ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்திருக்கிறேன். இந்த மார்க்கத்தை ஒட்டுமொத்த மதீனாவிற்கும் பரப்பிய முஸ்அப் இப்னு உமைரினுடைய மரணத்திற்கு காரணமாயிருக்கிறேன். இப்படியான உங்களுக்கு உண்டான எதிர்ப்புகளில் மிக முக்கிய எதிரியாக நான் நின்றிருக்கிறேன். என்னை நீங்கள் மன்னித்து விடுவீர்களா? அல்லாஹ் மன்னித்து விடுவானா என்று கேட்டவுடன் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா மார்க்கத்தில் ஒருவர் நுழைந்து விட்டார் என்று சொன்னால் அவர் முன் செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான் என்று சொன்ன உடனேயே அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு துஆவை செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். அறிவுள்ள உங்களை அல்லாஹு தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அழைத்து வந்திருக்கிறான். இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் அல்லாஹ் உங்களை நல்லதிலேயே பயணமாக்கட்டும் என்று சொன்ன உடனேயே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுகணம் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தூதரே, உங்களுக்கு எதிரியாக இருந்து இஸ்லாத்திற்கு விரோதமாக இருந்து வெறுப்புகள் நிறைந்த உள்ளமெல்லாம் இருண்ட நிலையில் இருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய இஸ்லாத்தினுடைய உலகத்தினுடைய குர்ஆன் ஆகிய திருமறையை எனக்கு கற்றுத்தாருங்கள், நான் அதனை ஓதி படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எப்படி ஒரு சில விடயங்களை அமைப்பான் என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணம். அல்லாஹு தஆலா சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அவர்களிடத்தில் சொல்லுகிறார்கள், இப்படி ஒரு மனிதர் சாலிம் என்று இருக்கிறார், குர்ஆனை முழுவதுமாக மனனம் செய்திருக்கிறார், அவரை சென்று பாருங்கள், அவரிடத்தில் திருமறையை ஓதுங்கள், அவர் உங்களுக்கு கற்றுத் தருவார். அந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் என்று கேட்டால், அவர் மக்காவில் வாழும் காலத்தில் அடிமையாகவே வாழ்ந்தார். அவர்களினுடைய வம்சாவளிகள் அனைவருமே அடிமையாக வாழ்ந்தார்கள். அவர்களினுடைய குடும்பத்தினர்கள் சிலர் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய குடும்பத்திற்கு அடிமைகளாக வாழ்ந்திருக்கிறார்கள். அல்லாஹ் காலத்தை மாற்றுகிறான். எஜமானனாக இருந்தவரை குர்ஆனை தனது அடிமையிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி ஒட்டுமொத்த உலகமும் ஆட்சியும் அதிகாரமும் பட்டமும் பதவியும் அந்தஸ்தும் நீங்கள் எஜமானனாக அடிமையாக இருந்தால் அனைவரும் அல்லாஹ்விற்கு முன்னால் சமம் என்பதை அல்லாஹு தஆலா இதனூடாக எங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறான். இதெல்லாம் ஆச்சரியம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முதலாவது அல்லாஹ்வினுடைய குர்ஆனை ஓதுவதற்கு செல்லுகிறார்கள். முதலில் அவர்களுக்கு ஒரு சில குர்ஆனினுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுகிறது. ஓதி காட்டப்பட்டு விட்டு சொல்லப்பட்டது, காலித் அவர்களே, இந்த குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் ஏன் இறக்கினான் என்று தெரியுமா? ஏன் இந்த குர்ஆன் வசனத்தை இறக்கினான் என்று தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் ஆரம்ப காலத்தில் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு எல்லோரையும் அல்லாஹ்வினுடைய ஓரிரை கொள்கையின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கும் பொழுது அபூ ஜஹல், உமையா போன்ற பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த நபிகளாரினுடைய பிரச்சாரத்தை முழுவதுமாக நிப்பாட்ட வேண்டும் என்ற எண்ணத்தில் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய தந்தை வலீதை பார்க்க சென்றார்கள். சென்று சொன்னார்கள், வலீதே, முகம்மது இதே போன்று செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கு எதிராக நாங்கள் திட்டம் போட்டு நாங்கள் ஒரு பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னவுடன் அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். யார்? காலித் இப்னு வலீத் அவர்களினுடைய தந்தை வலீத் அவர்கள். அவர் சொல்லுகிறார், இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது ஆகிய இவரை நாங்கள் மதீனா முழுக்க மக்கா முழுக்க பொய்யர் என்று பலப்பினால் மக்கள் நம்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர் இஸ்லாத்திற்கு முன்னாலும் அஸ்ஸாதிக் அல் அமீன், உண்மையாளர் நம்பிக்கையாளர் என்பதற்கு பெயர் போனவராக இருந்தார். அதனால் அவரை பொய்யர் என்று நாங்கள் பரப்ப முடியாது. இன்னும் ஷாயிர், கவிதை பாடக்கூடியவர் என்று சொல்லலாம். அவர் கவிதை பாடுகிறார், பொய் கவிதைகளை இட்டுக்கட்டு பாடுகிறார்கள் என்று சொல்லலாம் என்று சொன்னவுடன் அவரே நினைக்கிறார், வலீத் இல்லை, நபி அவர்கள் உம்மி நபி, அவர்களுக்கு படிப்பறிவு கிடையாது, அதனால் அவர்களுக்கு கவிதை வராது. பிறகு யோசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அல்லாஹ் குர்ஆனில் இப்படியே பதிவு செய்வான், அந்த வலீத் வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களை தாழ்வாக எண்ணிவிடுவார்கள் என்று ஒரு கிபரின் பெருமையின் அடிப்படையில் அவர் ஒரு வார்த்தையை சொன்னார். நாங்கள் அவரை சூனியக்காரர் என்பதாக சொல்லலாம், அவர் சூனியம் வைக்கப்பட்டு விட்டார், இவன் ஒரு சூனியக்காரர் என்று சொல்லலாம் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதரின் மீது இட்டு கட்டப்பட்ட ஒரு பொய்யை சொன்ன உடனேயே அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யார் அல்லாஹ்வினுடைய தூதரின் மீது இட்டு கட்டினார்களோ, பொய்யை பரப்பினார்களோ
கூறினார்களோ, இல்லாத ஒன்றை சொன்னார்களோ, அவர்கள் ஒரு நரகத்தில் நுழைவார்கள். அந்த நரகம் எப்படியான நரகம் தெரியுமா? அவர்களினுடைய தோள்களை முழுமையாக புசிக்கிவிடும். நேரடியாக அந்த நரகம் அவர்களினுடைய உள்ளத்தை தாக்கும் என்பதாக அந்த சஹாபி சொல்லி காட்டிக் கொண்டிருக்கும் பொழுதே சொன்னார்கள், இந்த வசனம் அல்லாஹ் உங்களினுடைய தந்தைக்காகத்தான் இறக்கினான் என்று சொன்ன உடனேயே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்கத்தை ஏற்று முதலாவது தருணம் தன்னுடைய தந்தையினுடைய அந்த நரகத்தை நினைத்து அபி அபி என்னுடைய தந்தையே தந்தையே என்பதாக கண்ணீர் வடித்தார் என்பதாக வரலாறு பதிவு செய்கிறது. அன்பான உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படிதான் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில் இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கும்போது தைரியத்தோடும் மிகப்பெரிய ஒரு கருவத்தோடும் இருந்தார். அல்லாஹ் காலத்தை மாற்றி அமைத்தான். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் ஒரு யுத்தத்திற்காக சஹாபாக்களை எல்லாம் தயார் செய்கிறார்கள். அது எப்படியான யுத்தம் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு யுத்தம். முஅத்தா என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய சமூகம் சந்தித்த, நபிகளால் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சந்தித்த மிகப்பெரிய ஒரு யுத்தம். ஏன் இந்த யுத்தம் நடந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யுத்தத்திற்கு படை தளபதியாக நியமித்த காலங்களில் ஒரு முறை மக்காவிற்காக வெற்றிக்காக சென்று மக்காவினுடைய வெற்றிக்காக மக்கள் நுழையும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினுடைய கரத்தில் கொடியை கொடுத்து, நீங்கள் இந்த மக்காவிற்குள்ளால் முதலாவது தலையை பணித்த வண்ணம், அல்லாஹுவை நீங்கள் துதிப்பாடிய வண்ணம் இந்த மக்காவினுடைய வெற்றியின் தளபதியாக ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு அந்த மக்காவினுடைய வெற்றிக்கு பிறகு அல்லாஹுவினுடைய தூதர் எல்லா தேசத்திற்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கடிதமாக எழுதி அனுப்புகிறார்கள். அந்த அனுப்பக்கூடிய சமயம் கடிதத்தினுடைய நியதி என்னவென்று சொன்னால், ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த கடிதத்தை வாங்கி படிக்கும் பொழுது எவ்வளவுதான் அந்த ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் அந்த கடிதம் எதிராக இருந்தாலும் கொண்டு வந்த அந்த கடிதத்தினுடைய அந்த பயணியை கொள்வதற்கு எந்த உலகமும் சட்டமும் ஏற்றுக்கொள்ளாது. அது ஒரு விதிக்கப்படாத ஒரு நியதியாக அன்றைய காலத்தில் இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வினுடைய தூதர் உலகத்தினுடைய நாலாபுறங்களிலும் சஹாபாக்களை தேர்வு செய்து அவர்கள் கடிதத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். ஒரே ஒரு புஷ்ரா நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த, அந்த ரோம பகுதிகள் பாரசீக பகுதிகளில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு மன்னருக்கு அல்லாஹ்வினுடைய தூதர் ஒரு கடிதத்தை அனுப்பியவுடன் அவன் அந்த கடிதத்தை பார்த்து படித்தவுடன் அந்த கடிதத்தை கொண்டு வந்த சஹாபியை கொலை செய்து விடுகிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் முதலாவதாக ஒரு யுத்தத்திற்கு தயாராகுகிறார்கள். வெறும் 3000 சஹாபாக்களை கொண்ட ஒரு குழு தயாராக்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், அந்த யுத்தத்தில் முதலாவது ஸைத் இப்னு ஹாரிஸா தலைமை தாங்கட்டும். ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டால் ஜாபிர் இப்னு அபீ தாலிப் தலைமை தாங்கட்டும். ஜாபிர் இப்னு அபீ தாலிப் கொல்லப்பட்டால் அப்துல்லா பின் ரவாஹா தலைமை தாங்கட்டும். அப்துல்லா பின் ரவாஹாவும் அந்த யுத்தத்தில் கொல்லப்படுவார் என்று சொன்னால் நீங்களாக ஒருவரை தேர்ந்தெடுத்து படையை நிமித்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னவுடன் அந்த யுத்தம் மூடப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவினுடைய மெம்பரில் ஏறுகிறார்கள். அந்த யுத்தம் ஆரம்பிக்கிறது. அந்த எதிரிகள் எத்தனை ஆயிரம் பேர் இருந்தார்கள் என்று தெரியுமா? அந்த ரோம படையில் சஹாபாக்கள் வெறுமனே 3000 நபர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த ரோம படையில் யூதர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள் என்று சொன்னால் 1,00,000 நபர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக யுத்த களத்தில் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், வெறும் 3000 நபர்களை கொண்ட படைகளுக்கும் 1,00,000 நபர்களை கொண்ட படைகளுக்கும் எதிராக போர் நடக்கப்படுகிறது. இந்த இஸ்லாமிய உம்மத் அந்த போரில் இறங்கி சண்டை போட ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதர் மெம்பரில் ஏறி சொல்லுகிறார், அப்துல்லா பின் ஸைத் இப்னு ஹாரிஸா கொடியை தலைமை தாங்கி நின்று கொண்டிருக்கிறார். அந்த யுத்தம் மூடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸைத் இப்னு ஹாரிஸா கொல்லப்பட்டு விட்டார். இப்பொழுது ஜாபிர் இப்னு அபீ தாலிப் கொடியை கையில் தூக்குகிறார். அவரினுடைய ஒரு கை வெட்டப்பட்டு விட்டது. இன்னொரு கையினால் கொடியை பிடிக்கிறார். அவரினுடைய இன்னொரு கையும் வெட்டப்பட்டு விட்டது. அவர் தன்னுடைய மார்போடு அந்த கொடியை அப்படியே அணைத்துக் கொள்கிறார். அப்படியே அந்த 2 கை வெட்டப்பட்ட நிலையிலேயே அவர் அந்த யுத்தத்தில் இதோ சரிகிறார். இப்பொழுது அப்துல்லா பின் ரவாஹா அந்த கொடியை தலைமை தாங்குகிறார். அப்துல்லா பின் ரவாஹாவும் கொல்லப்பட்டு விட்டார். இந்த யுத்தத்தில் முஸ்லிம்கள் அலக்களிக்கப்பட்டு தன்னுடைய தலைமை பதவிகளை இழந்து தன்னுடைய தலைவர்களை இழந்து அநாதைகளாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது சாபித் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி அந்த கொடியை கரத்தில் எடுத்து செல்லுகிறார். அந்த மக்கத்து வாசிகளையும் மதீனத்து வாசிகளையும் பார்த்து பேசுகிறார்கள், எங்களினுடைய 3 தலைவர்களும் இந்த இடத்தில் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்பொழுது சாபித்தாகிய நான் சொல்லுகிறேன், நான் ஒரு இடத்தில் இந்த கொடியை கொடுப்பேன், நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனேயே அந்த இடத்தில் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தில்
அந்த கொடி கொடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த 3 ஷஹீதுகளையும் அறிவித்த பிறகு அந்த மிம்பரில் நின்று கொண்டு சொன்னார்கள், ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வாள்களில் இருந்து ஒரு வாள் இதோ உருவப்பட்டு விட்டது. அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தினுடைய வாளிடத்தில் ஒரு கொடியை கொடுத்து விட்டான். ஹாலித் இப்னு வலீத் அவர்கள் இந்த கொடியை கைப்பற்றி விட்டார்கள். அல்லாஹு தஆலா அந்த யுத்தத்தில் வெற்றியை கொடுத்து விட்டான். அந்த யுத்தத்தில் இஸ்லாமியர்கள் 3000 சஹாபாக்களை கொண்ட இஸ்லாமியர்கள் 1,00,000 எதிரிகளை வீழ்த்தி அல்லாஹு தஆலா லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஹாலிதினுடைய கரத்தை கொண்டு அந்த இடத்தில் அல்லாஹ் கொடுத்து விட்டான் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு எல்லா படைகளிலுமே ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் படை தளபதியாக இருந்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். இந்த யுத்தத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், இந்த யுத்தத்தில் 3 தளபதிகளை இழந்து முஸ்லீம்கள் அனாதையாக நிற்கும் பொழுது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்தினுடைய தந்திரம் இன்றளவினுடைய விஞ்ஞானமும் பேசுகிறது. எப்படி அவர் சிலுவை யுத்த வீரர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தார், அவரினுடைய தந்திரம் என்ன என்பதாக ஒட்டுமொத்த உலகமும் வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய யுத்தத்தினுடைய திட்டங்கள் இருந்தது. அவர்களுடைய இயல்பு என்னவென்று சொன்னால், சஹாபாக்களை குழு பிரிப்பார். 100 சஹாபாக்களாக பிரித்து ஒவ்வொரு 100 சஹாபாக்களையும் அந்த யுத்தத்தில் இறங்கி அடிக்க வைப்பார். சஹாபாக்கள் கொல்லப்படுவார்கள். கொல்லப்பட்டவுடனே அடுத்த 100 சஹாபாக்கள் உள்ளே செல்லுவார்கள். கொல்லப்படுவார்கள். அடுத்த 100 சஹாபாக்கள் செல்லுவார்கள். இப்படியே எதிரிகள் சஹாபாக்களினுடைய கூட்டம் கொல்லப்படுவதை பார்ப்பார்கள். மீண்டும் கூட்டம் வருவதை பார்ப்பார்கள். மீண்டும் கூட்டம் வருவதை பார்ப்பார்கள். எதிரிகளுக்கு ஒரு பயம் வந்துவிடும். நாங்கள் லட்சங்களில் இருந்தாலும் அவர்கள் பல லட்சம் இருப்பார்கள் போல, அல்லாஹ் தஆலா அவர்கள் எதிரிகள் இஸ்லாமியர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எண்ணத்தை உருவாக்குவதற்காக இப்படியான திட்டங்களை போட்டு அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ஸைஃபும் மின் ஸுயூஃபில்லாஹ், அல்லாஹ்வினுடைய வாள் என்று போற்றக்கூடிய ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று விடுகிறார்கள். இப்படியே காலங்கள் கழிகிறது. மக்காவினுடைய வெற்றி, இந்த வெற்றி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த யுத்தத்தில் வெற்றி கொண்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மரணம் வந்து விடுகிறது. நபி அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் இந்த உலகத்தை விட்டு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய ஆட்சி பொறுப்பில் அமரும் பொழுது மக்கள் எல்லாம் ஜகாத்தை கொடுப்பதற்கு மறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். மக்கள் எல்லாம் ஜகாத்தை கொடுப்பதற்கு மறுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இன்னும் பொய்யன் முசைலமா, நானும் நபிதான் என்று சொல்லி ஒருவன் முசைலமா என்று ஒட்டுமொத்த அந்த அரேபிய தீர்ப்பகத்தையும் ஒரு விதமான கேள்விக்குறியான செய்தியை பரப்பிக் கொண்டிருந்தான். உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறார்கள். ஹாலிதே புறப்படுங்கள், யாரெல்லாம் அல்லாஹ்விற்காக ஜகாத்தை தரவில்லையோ நீங்கள் சென்ற அந்த ஜகாத்தை வாங்கி வாருங்கள் என்று சொன்னவுடன் எல்லா இடங்களுக்கும் செல்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய படையில் உருவான ஹாலித் இப்னு வலீதினுடைய வருகையை பார்த்து மக்கள் ஜகாத்தை கொடுக்க ஆரம்பிக்கிறார்கள். பொய்யன் முசைலமாவை இவர் யுத்தத்தினுடைய படை தளபதியாக நின்று யுத்தத்தில் வெற்றி பெற்று அவனையும் கொலை செய்கிறார்கள். இப்படியே காலங்கள் உருண்டோடுகிறது. அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹந்தக்கினுடைய யுத்தத்தில் ஒரு முன்னறிவிப்பை செய்திருந்தார்கள். சஹாபாக்கள் அந்த பள்ளத்தை தோண்டி கொண்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு பாறையை மட்டும் அடிப்பார்கள், உடைப்பார்கள். உடைக்கவே இயலாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கப்பட்டு அவர்களுடைய கரத்தில் கோடாரி கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி முதலாவது அடி அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி இரண்டாவது அடி அடிப்பார்கள். அல்லாஹு அக்பர் என்று மூன்றாவது அடி அடிப்பார்கள். அப்படியே அந்த பாறை உடைந்துவிடும். அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்னார்கள், நான் 3 முறை அல்லாஹு அக்பர் சொல்லி இந்த பாறையை உடைத்தேன். எனது மரணத்திற்கு பிறகு நான் அடித்த முதலாவது அடி ஒட்டுமொத்த ரோமையும் இந்த இஸ்லாம் ஆட்சி செய்யும், ஒட்டுமொத்த பாரசீகத்தையும் இந்த இஸ்லாம் ஆட்சி செய்யும், ஒட்டுமொத்த ஷாமையும் இந்த இஸ்லாம் ஆட்சி செய்யும். இப்பொழுது இருக்கக்கூடிய சிரியா, பலஸ்தீன், ஜோர்டான், லெபனான், இப்பொழுது இருக்கக்கூடிய ஸ்பெயின் போன்ற எல்லா பகுதிகளையும் இஸ்லாம் ஆட்சி செய்யும் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதர் அந்த 3 அடியை அடித்து சொன்னார்கள். அதே போன்றுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னவுடன் அவர்கள் ஒரு யுத்தத்திற்காக சஹாபாக்களை தயார் செய்கிறார்கள். எர்மூக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு யுத்தம். இந்த யுத்தம் பல நாட்களாக நடந்தது. இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக ஒரு முக்கியமான பல சம்பவங்கள் நடந்த மிக முக்கியமான ஒரு யுத்தம். இந்த எர்மூக்கினுடைய யுத்தத்திற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் 46,000 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். எதிரி படையில் 3 லட்சத்திற்கும் அதிகமான சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதாக வரலாறு பதிவு செய்யப்படுகிறது. அந்த தாய்மார்களை, உறவுகளை, இந்த இடத்தில் ஒரு சில விடயங்களை நாங்கள் கண்ணும் கருத்துமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம்.
இந்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய முழு வாழ்க்கையையும் அப்படியே அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தினுடைய யுத்தத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த யுத்தத்திற்கு மீண்டும் இவர்களே படையினுடைய தளபதியாக நியமிக்கப்பட்டு அந்த இடத்திற்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். எர்மூக் என்று சொல்லக்கூடிய ஷாமினுடைய யுத்தம். அந்த இடத்திற்கு சென்று அந்த எர்மூக்கினுடைய எல்லையில் அமர்ந்து கொண்டு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள் அந்த மன்னருக்கு. நாங்கள் இஸ்லாமியர்கள் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். எர்மூக்கினுடைய மன்னனே, எர்மூக்கினுடைய ஆட்சியாளனே, ஒன்று உன்னுடைய நாட்டை எங்களிடத்தில் ஒப்படைத்து நீ ஜகாத்து என்று சொல்லக்கூடிய அந்த பணத்தை எங்களிடத்தில் தந்து நீங்கள் எங்களிடத்தில் சரணடைந்து விடுங்கள். இல்லை என்று சொன்னால், நீங்கள் எங்களுடைய மார்க்கத்தை ஏற்க மறுப்பீர்கள் என்று சொன்னால் நாங்கள் உங்களுக்கு எதிராக யுத்தம் செய்வோம் என்று சொன்ன உடனேயே அவன் உடனே யுத்தத்திற்கு தயாராகி விடுகிறான். சஹாபாக்கள் யுத்தத்திற்கு தயாராகி விடுகிறார்கள். அந்த யுத்தம் தயாராகி நடக்க ஆரம்பித்து விடுகிறது. சில நாட்கள் கழிகிறது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே தினம்தான் 46,000 சஹாபாக்கள், 3 லட்சம் எதிரிகள், எண்ணிக்கையினால் சமாளிக்க முடியாத அளவிற்கு பிரம்மாண்டமான படை, அந்த ஷாமினுடைய படை. அப்பொழுது அந்த யுத்த களத்தில் இருந்தவர்கள் யார் என்று சொன்னால் ரோமர்கள். ஒட்டுமொத்த உலகமும் அவர்களினுடைய ஆட்சியையும் அவர்களினுடைய போர் நுணுக்கங்களையும் கண்டு பயந்தது. வெள்ளை யானைகளையும் கருப்பு யானைகளை கொண்டு மட்டுமே யுத்தம் செய்யக்கூடிய அந்த கூட்டத்தினர்கள் ஒட்டுமொத்த ரோமர்களும் அந்த ஷாமினுடைய பகுதியில் எர்மூக் என்ற இடத்திலிருந்து இஸ்லாமியர்களை தாக்க ஆரம்பிக்கிறார்கள். பல சஹாபாக்களினுடைய உயிரிழப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி ஒவ்வொரு யுத்தத்திற்கும் நுணுக்கங்களை செய்தார்களோ அதே போன்று அந்த யுத்தத்திலும் அல்லாஹ்விற்குண்டான திட்டங்களை போட்டு அந்த யுத்தத்திலும் எதிரிகளை அடிக்க ஆரம்பிக்கிறார்கள். சில நாட்கள் உருண்டோடுகிறது. ஒரு கடிதம் மக்காவில் இருந்து வருகிறது. எர்மூக் என்ற பகுதிக்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூடாரத்தில் இருக்கிறார்கள். நன்றாக மிக முக்கியமான கவனிக்க வேண்டிய பகுதி இது. அந்த கூடாரத்தில் இருக்கும் பொழுது அபு உபைதத் இப்னு ஜர்ராஹ், இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையாளர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியிடம் அந்த கடிதம் வருகிறது. அந்த கடிதத்தை பிரித்து பார்க்கிறார்கள். அபூ பக்கர் ரஹிமஹுல்லாஹ், அபூபக்கர் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் என்று எழுதியிருக்கிறது. ரஹிமஹுல்லா என்ற வார்த்தையை மரணித்த ஒருவருக்கு தான் பயன்படுத்துவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த கடிதம் வந்திருக்கிறது. அபூபக்கர் அவர்கள் மரணித்து விட்டார்கள், இப்பொழுது நான் உமராகிய நான் ஹலீஃபாவாக பொறுப்பேற்றிருக்கிறேன் என்று சொல்லி அதில் ஒரு நீதியை போட்டிருந்தார்கள். முதலாவது, நான் ஆட்சியில் வந்து பையத் செய்த உடனேயே நான் இட்ட முதலாவது சட்டம் என்ன தெரியுமா? படை தளபதியாக, போர் வீரராக ஒட்டுமொத்த உம்மத்தையும் வழிநடத்தக்கூடிய காலித் தன்னுடைய தலைமை பதவியிலிருந்து கீழே இறங்க வேண்டும். அபு உபைதாவே, நீங்கள் அந்த தலைமை பதவியை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த கடிதத்தை பார்த்தவுடன் இவர்களுக்கு ஒரு சங்கடம் ஏற்பட ஆரம்பிக்கிறது. யுத்த களத்தில் நாங்கள் நிற்கிறோம், எதிரிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். காலித் மிக நுணுக்கம் படைத்தவர், அவரல்லவா யுத்தம் செய்வதற்கு தகுதியானவர். ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி எழுதியிருக்கிறார்கள் என்ற சந்தேகம் கிடையாது. மனதில் ஒரு விதமான எண்ணம் தோன்ற ஆரம்பிக்கிறது. என்ன நடந்தது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இங்கு நாங்கள் இருக்கிறோம், ஒரு ஸ்கூலில் எங்களுக்கு தரக்கூடிய ஒரு பதவி, ஒரு கல்லூரியில் எங்களுக்கு தரக்கூடிய பதவி, அல்லது எங்களினுடைய ஊர்களில் எங்களுக்கு தரக்கூடிய பதவி, இந்த நாட்டில் அரசியல் அமைப்புகள் இயக்கங்களில் தரக்கூடிய ஒரு பதவி. நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக இருந்து எங்களை பதவி மாற்றம் செய்கிறார்கள், அந்த பதவியிலிருந்து கீழிறக்குகிறார்கள் என்று சொன்னால் எங்களினுடைய முகமெல்லாம் எப்படி மாறும்? சாதாரணமாக ஒரு விளையாட்டினுடைய அந்த டீமினுடைய கேப்டனாக இருந்து அதிலிருந்து பதவி இறங்கி என்னை விட சிறுவன், அனுபவம் இல்லாதவன், அதற்கு தகுதி இல்லாத ஒருவன் வந்தால் எங்களினுடைய நிலை எப்படி மாறும்? உறவுகளே, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அமீனுல் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய சிறந்த மனிதர், நம்பிக்கையாளர், அவரை சென்று பார்த்து சொல்லுகிறார், காலிதே, ஒரு கடிதம் வந்திருக்கிறது. அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் தலைமை பதவியிலிருந்து இறங்க வேண்டும், நான் அந்த பதவியில் அமர வேண்டும் என்று சொன்ன உடனேயே காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மறுகணம் சொன்னார்கள், அபு உபைதாவே, எனது அருமை தோழரே, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முதலாவது இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட கூட்டத்தினுடைய பகுதிகளில் நீங்கள் இருக்கிறீர்கள். பத்ரினுடைய யுத்தத்தில் கலந்திருக்கிறீர்கள், உஹதினுடைய யுத்தத்தில் கலந்திருக்கிறீர்கள். அல்லாஹ்வினுடைய தூதரோடு ஆரம்ப காலத்தில் இந்த இஸ்லாம் எல்லாம் எதிர்ப்பாக இருக்கும் பொழுது அவருக்கு பக்கபலமாக இருந்திருக்கிறது.
வந்திருக்கிறீர்கள், எங்களுக்கெல்லாம் முன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றிருக்கிறீர்கள், இந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையாளர் என்பதாக அல்லாஹ்வினுடைய தூதரின் கரத்தினால் சான்று கொடுக்கப்பட்ட நீங்கள் அல்லவா இந்த ஆட்சிக்கும் இந்த பதவிக்கும் இந்த கட்டளைக்கும் தகுதியானவர். நீங்கள் இதோ அமருங்கள், நீங்கள் இந்த சமூகத்தை வழிநடத்துங்கள், இந்த யுத்தத்தினுடைய நுணுக்கங்களை நீங்கள் மாற்றி ரோமர்களுக்கு எதிராக நாங்கள் எங்களினுடைய குதிரைகளை வீசி அவர்களை கொல்லுவோம். உங்களுக்கு பின்னால் படையினுடைய சாதாரண ஒரு படையாக நான் நின்று, உங்களுக்கு பின்னால் ஒரு படையினுடைய வீரனாக நின்று நான் யுத்தம் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அந்த கடிதத்தினுடைய ஹலீஃபாவினுடைய ஒரு சட்டத்தை பார்த்த உடனேயே அந்த பதவியில் இருந்து கீழே இறங்கினார்கள். எந்த அளவிற்கு மோசமான யுத்தம் தெரியுமா? எர்மூக்கினுடைய யுத்தம். அந்த யுத்தத்தில் சஹாபாக்கள் எல்லாம் நின்று கொண்டிருக்கும் போது அந்த யுத்தத்தினுடைய ஒரு படை தளபதி அப்படியே சஹாபாக்களுக்கு முன்னால் தோன்றுவான். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் தளபதியாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு முன்னால் தோன்றுவான். தோன்றி சொல்லுவான், அடே அரேபியர்களே, காட்டு அரேபியர்களே, வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் நீங்கள், உங்களுக்கு உடுத்துவதற்கு ஆடை கிடையாது, நல்ல வீடு வாசல்கள் கிடையாது, உங்களுக்கு சிந்தனையற்ற மழுங்கடிக்கப்பட்ட மூளையோடு இருக்கிறீர்கள். நீங்கள் ரோமர்களாகிய படையை பயணிக்கக்கூடிய யானைகளையும் ஒட்டகங்களையும் வைத்து யுத்தம் செய்யக்கூடிய எங்களுக்கு சமமாக நீங்கள் வருகிறீர்களா? சொல்லுங்கள், உங்களுக்கு பிச்சைகளாக ஆடைகளை தருகிறோம், உணவுகளை தருகிறோம் என்று அசிங்கப்படுத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்கள் அவனுக்கு முன்னால் ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அவனுடைய கால் நடுங்கக்கூடிய அளவிற்கு, அவனது உள்ளம், அவனது முகம் பயத்தால் வாடக்கூடிய அளவிற்கு ஒரு வார்த்தையை சொன்னார்கள். அடே அடே ரோம யூதனே, ரோம யூதனே, எங்களை பார்த்தா சொல்லுகிறாய், நாங்கள் இந்த இடத்திற்கு வந்தது எதற்கு தெரியுமா? ஆட்சிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ அல்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநாட்ட வேண்டும். எங்களினுடைய உயிரை கொடுத்து இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநாட்டுவோம். நான் என்னுடைய மனைவியோடு தனிமையில் வீடு கூடுவதை விட அல்லாஹ்வினுடைய பாதையில் இரவு நேரத்தில் காலை பொழுதில் குதிரையை ஒட்டிக்கொண்டு ஒரு கரத்தில் வாளை ஏந்தி போராடுவதை நாங்கள் மிக உன்னதமாக பார்க்கக்கூடியவர்கள். எங்களினுடைய உயிரை கொடுப்போம், உணவை கொடுப்போம், உடைமைகளை கொடுப்போம், இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநாட்டுவோம் என்று சொன்ன உடனேயே அவனினுடைய முகம் மாறியதை அந்த ஒட்டுமொத்த சஹாபாக்களும் பார்த்தார்கள். அந்த யுத்தத்தில் அல்லாஹு தஆலா இஸ்லாமியர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த யுத்தத்தில் இன்னொரு ஆச்சரியம் நடந்தது. அந்த யுத்தத்தில் ஜர்ஜா என்று சொல்லக்கூடிய அந்த பல படைகளினுடைய ஒரு படையினுடைய தளபதி ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அவர்களை சந்திக்கிறான். சந்தித்தவர் பேசுகிறார், ஹாலிதே, ஹாலிதே, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சைஃபும் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வினுடைய வாள்களில் இருந்தும் ஒரு வாள் என்பதாக உங்களை பற்றி பேசப்பட்டிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். அல்லாஹ்வினுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வாளை வாங்கி தந்தாரா, பரிசாக தந்தாரா? அதனால் தான் நீங்கள் அல்லாஹ்வினுடைய வாள் என்று போற்றப்படுகிறீர்கள் என்று கேட்டவுடன் அவர் சொன்னார், இல்லை இல்லை எர்மூக்கின் படையினுடைய தளபதியே, ஜர்ஜாவே, அப்படி இல்லை. அஷித்தாஉ அலல் குஃபார் ருஹமாஉ பைனஹும், நாங்கள் காஃபிர்கள், குஃபார்கள் யாரெல்லாம் இந்த இஸ்லாத்தை குழி தோண்டி புதைக்க வேண்டும், இந்த இஸ்லாத்தை எரிக்க வேண்டும், இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று உருவாகுகிறார்களோ, எங்களை கொல்ல வேண்டும் என்றெல்லாம் நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு எதிராக நான் கடுமையாக நடந்து கொண்டேன். மிச்ச எல்லா மனிதர்களுக்கு மத்தியில் நல்ல முறையில் நடப்பேன். காஃபிர்கள் எங்களை கொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் வருபவர்களுடன் யுத்தம் செய்து அவர்களுக்காக என்னுடைய உயிரை எல்லாம் நான் கொடுப்பேன். அதனால் தான் அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த பெயரை எனக்கு தந்தார் என்று சொன்னவுடன் ஜர்ஜா கேட்கிறார், எனக்கும் இப்படியான பெயர் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் கிடைக்குமா என்று சொன்னவுடன் ஜர்ஜா என்று சொல்லக்கூடிய இடத்தில், ஆம், உங்களுக்கு கிடைக்கும், என்னை விட ஒரு படி மேலாக நீங்கள் கண்ணியப்படுத்தப்படுவீர்கள், இஸ்லாத்திற்குள்ளால் வாருங்கள் என்பதாக தாவாவினுடைய பணியை செய்கிறார். அந்த ஜர்ஜா என்று சொல்லக்கூடியவர் உடனே தன்னுடைய தலைமை பதவியை விட்டுவிட்டு லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்று 2 ரக்காத்துகள் தொழுதுவிட்டு அந்த யுத்தத்திலேயே மரணமடைந்து வருகிறார்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு மரண நேரத்தை சொல்லுவேன். அப்பொழுது ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். இவர்களுடைய மரணம் எந்த அளவிற்கு ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உள்ளத்தில் ஒரு ஈர்ப்பான ஒரு வரலாக மாறியது என்பதை நாங்கள் உணர்வோம். இன்னும் சில வரலாறுகள் நடந்தது. இக்ரிமா என்று சொல்லக்கூடியவர், அபூஜஹலினுடைய மகன் இக்ரிமா, அந்த யுத்தத்திற்குள்ளால் செல்லுவதற்கு முன்னால் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, அபு உபைதா அவர்களே, இந்த யுத்தத்தில் அல்லாஹ்விற்காக நான் மரணிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு கால் நான் மரணித்து விட்டால் நான் சொர்க்கத்தில் என்னுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்ப்பேன். அவர்களிடத்தில் நான் எதையாவது சொல்லட்டுமா? நான் மரணத்தில் ஷஹீதானால் நபிகளாரை சந்திக்கும் போது நான் எதையாவது சொல்லட்டுமா என்று கேட்டவுடன் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வினுடைய தூதருக்கு நீங்கள் சலாம் சொல்லுங்கள்.
அபூ உபைதா, நான் சலாம் சொன்னேன் என்றவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள். இன்னும் சொல்லுங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நீங்கள் ரோமையும் பாரசீகத்தையும் சாமையும் என்னுடைய மரணத்திற்கு பிறகு இந்த உம்மத் ஆளும் என்று சொன்னீர்களே, அதே போன்று உங்களினுடைய உம்மத், உங்களினுடைய சமூகத்தினுடைய படை வீரர்கள் ஒட்டுமொத்த ரோமையும் பாரசீகத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற சுப செய்தி அல்லாஹ்வினுடைய தூதரிடத்தில் சொல்லுங்கள் என்று சொன்னவுடன் இக்ரிமா என்று சொல்லக்கூடிய அபூஜஹலினுடைய மகன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யுத்தத்திற்குள்ளால் சென்று அந்த யுத்தத்திலேயே மரணித்து விடுவார்கள். இன்னும் சில சம்பவங்கள் அந்த எர்மூக்கினுடைய யுத்தத்தில் நடந்தது. நாங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு கால் அந்த யுத்தத்தில் ஒரு நபி தோழர் குத்தப்படுகிறார். அவர் சக்கராத்தினுடைய நிலையை அடையும் பொழுது அவரினுடைய மகனாக இருக்கக்கூடிய, அவரினுடைய காக்கா மகனாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த சஹாபியினுடைய மரணத்தை பார்த்துவிட்டு தண்ணீரை அள்ளிக்கொண்டு ஓடுகிறார். அந்த சஹாபிக்கு கொடுக்க செல்லும் பொழுது அந்த சஹாபிக்கு பக்கத்தில் இன்னொரு சஹாபி தண்ணீர் தண்ணீர் என்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்படியே இன்னொரு சஹாபிக்கு எடுத்து செல்கிறார். அந்த சஹாபிக்கு பக்கத்தில் இன்னொரு சஹாபி தண்ணீர் தண்ணீர் என்பதாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். மூன்றாவது சஹாபிக்கு தண்ணீர் எடுத்து செல்லப்படுகிறது. அந்த மூன்றாவது சஹாபியிடம் தண்ணீர் கொண்டு செல்லப்படும் பொழுது அவர் ஷஹீதாகி விடுகிறார். இரண்டாவது நபரிடத்தில் வருகிறார், அவரும் ஷஹீதாகி விடுகிறார். மூன்றாவது நபரிடத்தில் வருகிறார், அவரும் ஷஹீதாகி விடுகிறார். எல்லா நபர்களுமே தங்களினுடைய தேவையை விட தங்களினுடைய மரண நேரத்தில் எங்களினுடைய சகோதரர்களினுடைய தாகம் தீர வேண்டும், நாங்கள் மரணித்தாலும் பரவாயில்லை என்ற எண்ணம் ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் அந்த சமூகத்திற்கு முன்னால் நிலை தூக்கி நிறுத்தியது. அன்பார்ந்த உறவுகளே, அந்த இடத்தில் சகோதரத்துவத்தை இந்த யுத்தத்தில் பாடமாக நாங்கள் படிக்கிறோமே. ஒரு தேவை எனக்கு இருக்கும் பொழுது அதைவிட ஒருவன் எனக்காக தேவையோடு இருப்பான் என்ற எண்ணம் எப்பொழுது குதிரையில் அமர்ந்து கொண்டா, வாகனத்தில் அமர்ந்து கொண்டா, நல்ல உணவுகளை சாப்பிட்டுக் கொண்டா, வீடுகளில் அமர்ந்து கொண்டா, இல்லை யுத்தத்தினுடைய மிக மோசமான நிலை, அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம், குத்தப்பட்ட ரத்தங்கள் எல்லாம் ஓடி தாகத்தினுடைய உச்சநிலை, நாக்கெல்லாம் மறந்து யுத்தத்தினுடைய பல மணி நேரங்களை சந்தித்து தண்ணீரை குடித்திருந்தால் அல்லாஹ் நரகவாசியாக ஆக்கியிருக்க மாட்டான். அந்த இடத்தில் தகுதியானவர்களாக இருந்தார்கள். ஆனால் என்னுடைய சகோதரன் குடிக்கட்டும், நான் மரணிக்கிறேன், என்னுடைய சகோதரன் தாகம் தீரட்டும், நான் மரணிக்கிறேன் என்பதாக அந்த இடத்தில் உணர்வுகள் கலந்த சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினார்கள் அல்லாஹு தஆலா. அதனால் தான் ஒட்டுமொத்த பூமியையும் சஹாபாக்களுக்கு சுருக்கி இஸ்லாத்தை பரப்பி கொடுத்தான். அன்பான உறவுகளே, எங்களிடத்தில் அப்படியான சகோதரத்துவம் எங்களினுடைய உள்ளத்தில் வர வேண்டும். எங்களினுடைய உள்ளத்தில் அப்படியான ஒரு நிலை வர வேண்டும். அன்பான உறவுகளே, பிறகு அந்த யுத்தம் முடிகிறது. பதவியிலிருந்து அப்படியே கீழிறங்கிய ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் உயிரோடு வாழ்ந்தார்கள். ஆனால் அந்த 8 ஆண்டுகளுமே படையினுடைய கூட்டத்தில் ஒரு வீரனாக நின்று யுத்தம் செய்து அவர்கள் மரணித்தார்கள். அவர்களினுடைய மரண நேரத்தை அல்லாஹு தஆலா கொண்டு வர ஆரம்பிக்கிறான். அவர் வாழ்ந்தது எங்கே? அவர் பிறந்தது எங்கே? மக்காவினுடைய வீதியில் பிறந்தார். ஆனால் அவர் மரணித்தது ஹிம்ஸ் என்று சொல்லக்கூடிய சிரியாவினுடைய பகுதியில் மரணித்தார். சுபஹானல்லாஹ், கிட்டத்தட்ட பல நூறு கிலோமீட்டர்களுக்கு அங்கால் தன்னுடைய உயிரை அல்லாஹ்வினுடைய யுத்தத்திலேயே கழித்து மரணித்தார் என்று சொன்னால் அவர்களினுடைய மரண நேரம் எந்த அளவிற்கு இருந்தது என்று சொன்னால், ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மரணத்தினுடைய நிலையில் நிற்கிறார்கள். அந்த சக்கராத் வர ஆரம்பிக்கிறது. அந்த சக்கராத் அவர்களிடத்தில் வர ஆரம்பிக்கிறது. அவருக்கு பக்கத்தில் ஒரு சஹாபி அமர்ந்து கொள்ளுகிறார். அந்த சஹாபி இந்த செய்தியை எல்லாம் பதிவு செய்கிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியே தன்னுடைய உடம்பை எல்லாம் பார்க்கிறார்கள். படுத்த படுக்கையாக அந்த சக்கராத்தினுடைய நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய உடவை அப்படியே தடம்ப ஆரம்பிக்கிறார்கள். தன்னுடைய கையை தடவுகிறார்கள். தன்னுடைய நெஞ்சு பகுதியை எல்லாம் தடவி சொல்லுகிறார்கள். லக்கது ஷஹித்தும் மிஅத்தின் ஸஹ்ஃபின் அவு ஸஹாஹா, நான் எத்தனையோ நூறுக்கணக்கான யுத்தங்களை சென்றிருக்கிறேன், அதற்கும் அதிகமான யுத்தங்களை நான் சென்றிருக்கிறேன். வஃபீஹி தர்பத்தும் பிஸைஃப், என்னுடைய உடம்பில் ஏதோ ஒரே இடத்தில் ஒரு ராடை கொண்டு அடிக்கப்பட்டுகிறது. வஃபீஹி தர்பத்தும் பிஸைஃப், ஒரு கத்தியை கொண்டு வெட்டப்பட்டுகிறது. இன்னும் ஈட்டிகளை கொண்டு என்னுடைய உடம்பு கிழிக்கப்பட்டிருக்கிறது. அம்புகளை கொண்டு என்னுடைய உடம்பு துளைக்கப்பட்டுகிறது. அப்படியே உடம்புகளை தடவிக்கொண்டே சொன்னார்கள், என்னுடைய உடலில் காயமில்லாத இடங்களே இல்லையே, என்னுடைய கையெல்லாம் காயமாக இருக்கிறது, என்னுடைய நெஞ்சு பகுதி, என்னுடைய வயிறு, என்னுடைய கால், அவர்களினுடைய உடலில் ஒரு ஜானுக்கு கூட இடைவெளிகளில் அவர்களினுடைய காயம் இல்லாமல் இருந்ததில்லை என்பதாக அவருக்கு பக்கத்தில் அவரை குளிப்பாட்டிய சஹாபி சொல்லுகிறார். ஒட்டுமொத்த உடலுமே காயத்தினால் நிரப்பப்பட்டிருந்தது. அந்த சஹாபி என்ன சொன்னார் தெரியுமா? யா அல்லாஹ், 100 யுத்தங்கள் இல்லை யா அல்லாஹ், 100க்கும் அதிகமான யுத்தங்களை சந்தித்தேன் யா அல்லாஹ். உடலில் எங்கோ கத்தியை கொண்டு கிழித்திருக்கிறார்கள்.
அம்பை கொண்டு வெட்டி இருக்கிறார்கள், ஈட்டியை கொண்டு கிழிக்கப்பட்டிருக்கிறது, காயங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறேன். ஆனால் எந்த காயமும் எனக்கு ஷஹீதினுடைய அந்தஸ்தை தரவில்லை. உன்னுடைய யுத்தத்தில் பயணித்து உன்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக மரணிக்காமல் வலா நாமத் ஐனல் ஜுபலா, கோழையின் கண்கள் உறங்குவது தகுமா? ஒரு கோழை ஒரு பயந்த கோழை வீட்டில் மரணிப்பதை போன்று, வீட்டினுடைய முட்டத்தில் ஒரு ஒட்டகம் மரணிப்பதை போன்றல்லவா நான் மரணிக்கிறேன்? கையை வெட்டப்பட்ட காயங்களினால் நான் மரணித்திருக்க வேண்டாமா? அம்புகள் கிழிக்கப்பட்ட காயத்தினால் நான் மரணித்திருக்க வேண்டாமா? ஏதோ ஒரு காயம் என்னை மரணிக்க வைத்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் ஷஹீதுகளினுடைய பறவைகளாக மாறியிருப்பேன். எல்லா நன்மைகளும் தரப்பட்டு எல்லா தீமைகளும் அளிக்கப்பட்டு அல்லாஹ்வினுடைய உயர்வான சுவனத்தை அடைந்திருப்பேனே, ஷஹீதுகளினுடைய பட்டியலில் இடம்பெற்றிருப்பேனே. வலா நாமத் ஐனல் ஜுபலா, கோழையின் கண்கள் உறங்குவது தகுமா என்பதாக அந்த யுத்தத்திலேயே தன்னுடைய வாழ்க்கையை கழித்த காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக மோசமான நிலையில் அந்த இடத்தில் ஒரு கோழையை போன்றல்லவா நான் மரணிக்கிறேன் என்பதாக வருத்தப்பட்டு கொண்டே அந்த இடத்தில் சக்கராத் இன்னும் அதிகமாகிறது. அப்படியே பார்க்கிறார், தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் குர்ஆன் தெரிகிறது, தனக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சஹாபியை அழைத்து சொல்லுகிறார், அருமை தோழரே, அந்த குர்ஆனை எடுங்கள். அந்த குர்ஆன் எடுத்து கொடுக்கப்படுகிறது. நெஞ்சோடு அணைத்துக் கொள்ளுகிறார். அணைத்துக் கொண்டு சொன்னார், எனது அருமை குர்ஆனே, உன்னை நான் ஓதாமல் சில நாட்கள் விட்டிருக்கிறேன், உன்னை மறந்து நான் சில நாட்கள் பயணித்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வினுடைய யுத்தத்திற்காக உயிர்களை கொடுக்க வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்வை நிலைநாட்ட வேண்டும் என்ற எண்ணத்திற்காக மட்டும்தான் நான் உன்னை விட்டு பிரிந்திருக்கிறேனே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் உன்னை நான் பிரிந்ததில்லை என்பதாக குர்ஆனை நெஞ்சில் வைத்துக் கொண்டு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு கதறினார்கள். அதே நிலையில் அவர்கள் அப்படியே உயிர்கள் கைப்பற்றப்படுகிறது என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாங்கள் எல்லாம் இந்த இடத்தில் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எத்தனை யுத்தங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை காயங்கள் உடம்பெல்லாம். அவர்கள் அந்த இடத்தில் என்ன வார்த்தையை சொன்னார்கள்? யா அல்லாஹ், நான் ஷஹீதாக இருக்க வேண்டுமே, ஏன் யா அல்லாஹ் என்னை இப்படி வீட்டினுடைய ஒரு முட்டத்தில் போட்டு என்னை மரணிக்க வைக்கிறாய்? நான் ஒரு ஒட்டகத்தை போன்றல்லவா மரணிக்கிறேன், நான் யுத்தத்தினுடைய வீரனாக மரணித்திருக்க வேண்டுமே என்று அழுது கதறினார். இன்னொரு வார்த்தையை சொன்னார், குர்ஆனை நான் ஓதாமல் தவிர்ந்திருந்த காலங்கள் ஜிஹாதினுடைய பயணங்களாக இருந்திருக்கலாம், அல்லாஹ்வினுடைய யுத்தகலங்களாக இருந்திருக்கலாமே தவிர வேறு எந்த காரணங்களுக்காகவும் நான் குர்ஆனை விட்டு தூரமானதே இல்லை என்று சொல்லுகிறாரே. இன்னும் குறிப்பாக சொல்லி அழுதார், நான் சில நாட்கள் அமல்களை விட்டிருக்கிறேன், அதற்கெல்லாம் காரணம் அல்லாஹ்வினுடைய யுத்தத்திற்காக மட்டும்தானே தவிர வேறு எந்த காரணத்திற்காகவும் நான் இபாதத்துகளை விடவில்லை, என்னுடைய குர்ஆனை நான் விடவில்லை என்பதாக அல்லாஹ்விடத்தில் கதறினார்களே. அருமை உறவுகளே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ஊரினுடைய காரணத்தை சொல்லுகிறோம், உலகத்தினுடைய காரணத்தை சொல்லுகிறோம், தனிப்பட்ட காரணத்தை சொல்லுகிறோம், எங்களினுடைய அமல்களினுடைய விடயத்தில் பேசக்கூடிய நானாக இருக்கலாம், இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவுகளாக இருக்கலாம். நாங்கள் எல்லாம் எங்களினுடைய நேரத்தை அசிங்கத்திலும் ஆபாசத்திலும் மோசத்திலும் மிக கெட்ட நிலையில் நான் கழித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையினுடைய ஒரு புறம் முழுக்க அமல் இல்லாமல், இபாதத் இல்லாமல், அல்லாஹ்வை விட்டு தூரமான நிலையில் கழித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய சுன்னாவை என்னுடைய தலையில் என்னால் கொண்டு வர இயலாது. அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய சுன்னாவை நான் அணியக்கூடிய ஆடையில் என்னால் கொண்டு வர முடியாது. அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய சுன்னாவை என்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நான் எப்படி அல்லாஹ்வினுடைய உயர்வான சுவனத்தை அடையப் போகிறேன்? யுத்தத்திலேயே காலங்களை கழித்த மரண நேரத்தில் அந்த மரணத்தை நிறைத்து பயப்பட்டார். நான் ஷஹீதாக இருந்தால் நான் புரிந்து கொள்ளுவேன், ஒரு ஒட்டகத்தை போன்று நான் மரணிக்கிறேன் என்பதாக பயந்தார். கண்ணீர் வடித்தால் குர்ஆனை நெஞ்சில் அணைத்து அந்த குர்ஆனுக்கு செய்த அநீதிகளை நினைத்து அழுதார் என்று சொன்னால், அன்பான உறவுகளே, தொழுகையை விடக்கூடிய உறவுகளே, அல்லாஹ்வையும் ரசூலையும் மறந்து வாழக்கூடிய உறவுகளே, இரவு சூழ ஆரம்பித்து விட்டால் யாரும் பார்க்கவில்லை, மறைந்திருக்கிறேன், தனியாக இருக்கிறேன், நான் மட்டும் இருக்கிறேன் என்று நினைத்து 1000 பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் கூட அந்த பாவத்தை நினைத்து கண்ணீர் வெடித்தது
கிடையாது, மனம் விட்டு அழுதது கிடையாது, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தது கிடையாது. யா அல்லாஹ், என்னுடைய குறையை நீக்கி என்னுடைய பாவத்தை கழித்து விடுகின்ற ஒரு நாள் கூட நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் விட்டு அழுதது கிடையாது. எங்களினுடைய மரண நேரம் எந்த அளவிற்கு மோசமாக இருக்கும் என்பதை நாங்கள் அனைவரும் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள், மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். எனது மனைவியோடு நான் ஒன்றாக இருப்பதை விட அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்திற்காக, இந்த உம்மத்திற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக என்னுடைய உயிரை இழப்பதற்கு தான் நான் முன்னுரிமை கொடுப்பேன். அதன் மீதுதான் எனது காதலை, எனது நேசத்தை வைப்பேன் என்று ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக இழந்த அந்த சஹாபிக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் எப்படி நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை கேட்டு பெறுவதற்கு தயாராக இருக்கிறோம்? அருமையான உறவுகளே, நாங்கள் எல்லாம் உள்ளத்தில் கை வைத்து பாடங்களை படிக்க வேண்டிய வரலாறுகள் இதெல்லாம். ஒவ்வொரு சஹாபியினுடைய மரணமும் வெறுமனே வரலாறு நினைவுகள் அல்ல, அழும் கண்ணீர்கள் மட்டுமல்ல, உணர்வூட்டும், சிந்தனையூட்டும், வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு வரலாறுகளும் எத்தனையோ இருக்கிறது. ஏன் நாங்கள் எல்லாம் இன்னும் அல்லாஹ்வின் ரசூலின் பக்கம் நெருங்காத பாவியாக, ஒரு பாவத்திலேயே வாழக்கூடிய ஒரு மோசமான படைப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? என்னால் காரணத்தை சொல்ல முடியும், ஆனால் என்னால் பாவத்தை விட முடியாது என்று மோசமான இக்கட்டான நிலையில் தான் என்னுடைய உள்ளமும் என்னுடைய ஈமானும் இருக்கிறது. அருமையான உறவுகளே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வெறுமனே நாவினால், வெறுமனே இந்த ஊருக்காகவும் உலகத்துக்காகவும் வெறுமனே பெருமைக்காக நாங்கள் வாழுவோம் என்று சொன்னால் எங்களினுடைய கபரு குழிகள் மோசமாக மாறிவிடும். எங்களினுடைய சக்கராத், நஊது பில்லாஹ், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், மிக மோசமான நிலையில் மாறிவிடும். அன்பான உறவுகளே, அவர்கள் ஜிஹாதில் கலந்து கொண்டதினால் அமலை விட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் வாக்கு கொடுத்தார்கள். நாங்கள் எதனை சொல்லி இந்த இபாதத்துகளை, அமலை விட்டு கொண்டிருக்கிறோம் என்ற கேள்விகளை ஒவ்வொரு ஆண் பெண் சகோதர சகோதரிகளும் உங்களினுடைய உள்ளத்தில் கை வைத்து கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த ரமலானிலும் குர்ஆனை ஓத இயலாது, ஹதீஸை படிக்க இயலாது, ஐநேர தொழுகைகளை சரிவர தொழ இயலாது, முன்பின் சுன்னத்துகளை ஒரு நாளாவது எல்லா ஐநேர தொழுகையினுடைய பின் சுன்னத்தை தொழ முடியாது, ஒரு நாளாவது எல்லா ஐநேரத்தினுடைய முன் சுன்னத்தை தொழ முடியாது. அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்தை விட ஹைரும் மினல் அர்து, இந்த உலகத்தை விட சிறந்த ஒன்றை கற்றுத்தரட்டுமா? சுபஹிற்கு முன்னால் நீங்கள் தொழக்கூடிய 2 ரக்காத்து சுன்னத்துகள் இந்த உலகம் இல்லை, இந்த உலகத்தை தாண்டி இருப்பதை விட சிறந்தது என்று சொன்னார்களே. நாங்கள் எல்லாம் ரமலானில் சஹரை முடித்து விட்டு, வயிறு விடக்க சாப்பிட்டு விட்டு வீட்டில் படித்து தூங்குகிறோம். இக்காமத்து சொன்னவுடன் வேட்டியை கட்டிவிட்டு பள்ளியை நோக்கி ஓடுகிறோமே. அருமையான உறவுகளே, உலகத்தை விட சிறந்த ஒரு பாக்கியத்தை ஒவ்வொரு ரமலானினுடைய காலை பொழுதிலும் இருக்கக்கூடிய அருமை வாலிப கூட்டமே, இஸ்லாமிய சொந்தமே, ஆண் பெண் சகோதர சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுது அல்லாஹ்வினுடைய இபாதத்துகளை செய்ய ஆரம்பிக்க போகிறோம்? வாய்ப்பு கிடைத்த ரமலானிலேயே இழந்து விட்டோமே. ரமலான் இல்லாத காலங்களில் நாங்கள் எவ்வாறு செய்ய முடியும்? ஷைத்தான்கள் கட்டப்பட்டு விலங்கிடப்பட்ட இந்த நாட்களிலேயே என்னால் இபாதத்துகளில் ஈடுபட முடியவில்லை என்று சொன்னால் கட்டாயமாக சொல்லுகிறேன், எங்களினுடைய மரணம் நரகத்திற்குண்டான மரணமாக மாறிவிடும். எங்களினுடைய கபர் நரகத்தால் சூழப்பட்ட கபராக மாறிவிடும். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ஏறெடுத்தும் பார்க்காத கூட்டத்தில் எங்களை சேர்த்து விடுவான். அப்படியான நிலைகளிலிருந்து அல்லாஹ் எங்களினுடைய சந்ததிகளை காப்பாற்ற வேண்டும். அன்பான உறவுகளே, ஈமானிய சொந்தங்களே, பேசக்கூடிய எனக்கும் இந்த உபதேசம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இன்ஷா அல்லாஹ் மாறுவோம். இரவினுடைய நேரங்களில் தொழுகைக்காக பயன்படுத்துங்கள், குர்ஆனை ஓதுங்கள், ஹதீஸை படியுங்கள், பயானை கேளுங்கள். இல்லையா வீட்டில் படுத்து உறங்குங்கள். இல்லையா நண்பர்களோடு சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து குர்ஆனை ஓதுங்கள். ஜாலியாக சந்தோஷமாக சஹாபாக்களினுடைய வாழ்க்கை வரலாறை படியுங்கள். எங்களினுடைய வாழ்க்கையினுடைய இளமைகளை அல்லாஹ்விற்காக கழிக்காமல், மார்க்கத்திற்காக கழிக்காமல், எங்களால் இபாதத்தை செய்ய முடியவில்லையா, மார்க்கத்தை சொல்ல முடியவில்லையா, ஒரு கால் அல்லாஹ்விற்காக பிரச்சனை வந்தால் அந்த இடத்தில் நிற்கக்கூடியவர்களாக நாங்கள் வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் இபாதத்துகளை குறைபாடு விட்டாலும் எங்களினுடைய செயல்பாடுகளிலாவது அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை கொண்டு வருவோம். லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக எதையும் இழக்கக்கூடிய துணிந்தக்கூடிய உள்ளங்களாக எங்களினுடைய உள்ளத்தை மாற்றுவோம். அன்பான தாய்மார்களே, அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இறுதியாக ஒரே ஒரு செய்தி. நீங்கள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கென்று அல்லாஹு தஆலா ஒரு திருமண தம்பதியை தருவான், அல்லது திருமணம் முடித்த
புது மாப்பிள்ளை பெண்ணாக நீங்கள் இருக்கலாம். நீங்களும் உங்களினுடைய கணவனும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் அமருங்கள், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்திற்கு ஒரு நல்ல குழந்தை வேண்டும். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்திற்கு எப்படி நபிகளாரினுடைய உம்மத்திற்கு ஹாலிதை கொடுத்தாயோ அதே போன்று எங்களுக்கும் ஒரு ஹாலிதை தந்துவிடு யா அல்லாஹ். எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொடுத்தாயோ அதே போன்று எங்களுக்கும் ஒரு உமரை தந்துவிடு யா அல்லாஹ். எப்படி ஹம்சாவை கொடுத்தாயோ அதே போன்று ஒரு ஹம்சாவை தந்துவிடு யா அல்லாஹ். ஏனென்று சொன்னால் என்னுடைய இஸ்லாமிய உம்மத், என்னுடைய இஸ்லாமிய சிறைவாசிகள், என்னுடைய இஸ்லாமிய மக்கள் வட மாநிலங்களில் ஒவ்வொரு நாளும் அடிக்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய பெண்ணினுடைய ஹிஜாப் வீதியில் வைத்து கலட்டப்படுகிறது. இஸ்லாமிய பெண்களினுடைய வீடுகளில் கூட்டம் கூட்டமாக நுழைந்து விபச்சாரம் செய்கிறார்கள். பெண்களை வாலியல் வன்புணர்வு செய்கிறார்கள். பெண்களை கொன்று குவிக்கிறார்கள். பெண்களை மானபங்கம் படுத்துகிறார்கள். இஸ்லாத்தினுடைய பெயரால், இஸ்லாத்தில் வாழக்கூடிய பெயரால் என்னுடைய மக்கள் எல்லாம் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு குழந்தையை தாயா அல்லாஹ். உன்னை மட்டுமே துதி பாட வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ்விற்காக வாழ வேண்டும் யா அல்லாஹ். உன்னுடைய குர்ஆனை நிலைநாட்டி லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ்விலேயே பயணித்து என்னுடைய சமூகம் அலக்களிக்கப்படக்கூடிய அந்த மோசமான நிலையிலிருந்து என்னுடைய சமூகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு சிறந்த படை தளபதியை, ஒரு சிறந்த சமூகத்தினுடைய முன்னோடியை என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய வயிற்றில் உருவாக்கிவிடியா அல்லாஹ், என்னுடைய குடும்பத்தில் உருவாக்கிவிடியா அல்லாஹ் என்பதாக ஒவ்வொரு ஆண் பெண்களும் தயவு செய்து அல்லாஹ்விடத்தில் இப்படியான துஆவை கேளுங்கள். ஏனென்றால் என்னுடைய இஸ்லாமிய உம்மத் அலக்களிக்கப்பட்டு தலைவர்கள் இல்லாத நாதாரிகளாக விடப்பட்டு வீதியில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு தீர்வுதான் லா இலாஹ இல்லல்லாஹ்வை பேசக்கூடிய, லா இலாஹ இல்லல்லாஹ்வை மட்டுமே மொழியக்கூடிய ஒரு நல்ல குழந்தையை அன்பான தாய்மார்களே அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதனோடு அல்லாஹு தஆலா என்னுடைய சமூகத்தை மாற்றுவான். இந்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்று இன்ஷா அல்லாஹ் என்னுடைய சமூகத்திலும் எழுச்சி மிக்க ஈமானுள்ள லா இலாஹ இல்லல்லாஹ்வை பறைசாற்றக்கூடிய, நிலைநாட்டக்கூடிய ஒரு நல்ல ஆண்மகனை அல்லாஹ் உருவாக்கி அதனூடாக நாங்கள் எல்லாம் சுவனத்தை அடையக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக வேண்டும். சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்களோடு நாளைக்கு மறுமையில் அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் எவ்வாறு இந்த இடத்தில் ஒன்று சேர்த்தானோ அதே போன்று உயர்வான சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தில் நபிமார்களோடும் நல்லடியார்களோடும் வளமரக்கூடிய வாய்ப்பை வல்லவன் ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் ஆக்கி அருள்வாயாக என்ற பிரார்த்தனையை பிரார்த்தித்தவனாக வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.